நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆனா நான் இப்ப இங்க வந்தது உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காகவும் அப்புறம் இன்னொரு விஷயம் கேக்குறதுக்காகவும் தான். வாந்தி எடுக்கிறது நின்னுடுச்சா? நின்னுடுச்சு. தலை சுத்துல அப்புறம் டயர்ட்லாம் இப்போ இல்ல. அப்போ இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்னடி என்ன கிண்டல் பண்றியா? என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் நிறையவே பாத்துட்டேங்கா. இனிமே பாக்குறதுக்கு புதுசா என்ன இருக்கு சொல்லு. அக்கா, நீ இங்க சமைக்கிறதே இல்லல்ல? இல்ல. ஏன்? சொல்லுக்கா, என்ன காரணம்? நான் இங்கேயே நிரந்தரமா இருக்க போறதில்ல. என் மனோ வந்த உடனே நான் அவர் கூட போயிடுவேன். எப்போ வருவாரு? நாளைக்கு? நாளை மறுநாள்? போகட்டும். அடுத்த வாரம்? இல்ல, அடுத்த மாசம்? அது உனக்கே தெரியாதுல்ல? ஆனா அது வரைக்கும் உனக்கான டீ, காஃபி, இட்லி, தோசை, சோறு, சாம்பார் எல்லாம் கர்னல் அங்கிளும் ராஜேஷும் சமைச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும்ல? அப்படிதானே? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ அதை உட்காந்து சாப்பிடுவ. யாருக்கு இதுல வெக்கமே இல்ல? நிறுத்தடி. கத்தாத. தப்புனா அது தப்புன்னு இந்த காயத்ரி சொல்லுவான். அதுக்கு கோவப்பட்டோ கத்தியோ எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம அப்பா வயசு இருக்கும் கர்னல் அங்கிளுக்கு. ராஜேஷ் நீ உன் புருஷனை ஏத்துக்கல சரி, ஆனா அவரு உன்னை பாத்துக்கணும். உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி வரை யார் இருப்பாங்க சொல்லு? எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. தன்னுடைய வேலை மட்டும் நடந்தா போதும். உண்மையை சொல்லனா எது கேட்கறதுக்காக நான் வரல. இங்க வந்ததுனால நான் கேட்டேன். நான் இங்க வந்தது உன்கிட்ட நன்றி சொல்லிட்டு போலானா. நன்றி சொல்லவா? எதுக்கு? நீ பண்ண உதவிக்கு. நான் என்ன உதவி பண்ண? என்னக்கா, அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? காயத்ரியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சர்வீஸ்ல இருந்து வெளியே அனுப்ப சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேல் அதிகாரிக்கு நீ ஒரு பெட்டிஷன் அனுப்புனல்ல? எனக்கா இப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சுல? உனக்கு சந்தோஷமா இருக்குமே. உன் வேண்டுதல் பழிச்சிருச்சு. என்னுடைய வேலை போயிடுச்சு. ஆனா எனக்கு தன்மானம் இருக்கிறதுனால அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். அதனால நான் இப்ப ரொம்ப சுதந்திரமா இருக்கேன். அதனால நீ விட்டு கொடுத்துதான் நான் வேலைக்கு போனேன்னு உன்னால சொல்ல முடியாதுல்ல? அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இனி நான் உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டு மனசு வலியோட தனியா உட்காந்து அழ வேண்டியது இருக்காதா? என்னடி, என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் இனிமே எங்கக்கா எனக்கு நேரம் இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு வேலையை தேடணும். அதுக்காக தான் நான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் அம்மாவும் தங்கச்சியும் பட்னியா இருப்பாங்க. அப்பா வாங்கின லோன் கட்ட வேண்டியது இருக்கு. காவியாவையும் படிக்க வச்சாகணும். இது எல்லாத்தையும் நான் செஞ்சே ஆகணும். அப்பா சொல்லுவாரு, கூட பிறந்தவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு. ஆனா அவரு சொன்னதெல்லாம் பொய்யன்னு அவரு இருந்திருந்தா அவருக்கு நேரம் நீ புரிய வச்சிருப்ப. அவர் சார்பாவும் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போயிட்டு வரேன்க்கா. டேக் கேர். டேய், அவங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அங்க கொஞ்சம் நிக்கிறீங்களா? என்னடா? அவசரமா எங்க போறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம். என்னடா, உனக்கு வாங்கினது பத்தலையா? கொடுத்தது வாங்கின கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேற சில முக்கியமான விஷயத்த பத்தி உங்க 2 பேத்துக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு. வாய முடிட்டு போட. உன் வெட்டி கதையை கேட்கறதுக்கு எங்களுக்கு இப்ப டைம் இல்ல. அப்புறம் பார்க்கலாம். பாப்பலாம். நீங்க கொஞ்சம் இருங்க. இவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம். அதுக்கப்புறமே நம்ம கிளம்பலாம். என்னன்னு சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்லக்கா. 3 விஷயம் இருக்கு. நம்பர் 1,
இந்த வீட்டுக்கு இன்னையில இருந்து நீங்க எதுவும் செலவு பண்ண வேணாம். அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு வாழலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? இல்ல, எல்லா செலவையும் இனி நானே பார்த்துப்பேன். ஆ, ஓ அப்படியா? நம்பர் 2, நீங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட மருமக மட்டும்தான். எங்க அக்காவை தொட்டு தாலி கட்டின புருஷன். இந்த வீட்டோட உண்மையான வாரிசுங்க என் பாட்டி, நானு, எங்க அக்கா மட்டும்தான். நீங்க இந்த வீட்டுல இருக்கணும்னா அதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். நம்பர் 3, குடிச்சிட்டு இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அனாவசியமா பேசக்கூடாது. தட்ஸ் ஆல். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கலனா நீ என்ன பண்ணுவ? நீங்க சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வயசான எங்க பாட்டியையும் இந்த வீட்டோட வாரிசான என்னையும் அடிச்சதுக்கும் காயப்படுத்தினதுக்கும் கேஸ் போடுவேன். இதுக்கு மேல உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா உங்களுக்கு தான் வக்கீல் இருக்காருல்ல, உங்க கண் கண்ட தெய்வம், அந்த ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த ஆள் சொல்லுவான். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. உங்க வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கிளம்புங்க, போயிட்டு வாக்கா. தண்ணி எங்க எடுத்துட்டு போறீங்க? இதுல ஊத்துங்க. இந்தாங்க, இதையும் கொண்டு போய் கொடுத்துருங்க. என்னால கொண்டு போக முடியாது. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஆளுங்க. மரியாதை தெரியாத ஆளுங்களா? என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸியா சொல்றீங்க? கையில பாட்டிலும் பாக்குற பார்வையும் அப்படி உள்ளவங்கள வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? அவங்க உங்களை எப்படி பார்த்ததா நீங்க சொன்னீங்க? என்ன சொன்னாலும் நான் அங்க போக மாட்டேன். உங்க பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழறீங்க, அது என்னால முடியாது. எங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களால வாழ முடியாதது பார்த்தா நீங்க ஏதோ பட்டிக்காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மாதிரில தெரியுது. உங்களை மாதிரி நாங்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. என்ன இது மட்டும் தான் வந்திருக்க? சிக்கன் ஃப்ரை இன்னும் வரவே இல்லையா? சிக்கன் ஃப்ரை எப்பயா வரும்? கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டேன். போயிட்டு வா. மாப்பிள்ள, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீயே சொல்ல. இல்லப்பா. என்னாச்சு? சிக்கன் ஃப்ரை கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? இதையும் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்கு இவங்க சொல்றாங்க என்னால அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு. இவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்ந்து பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல டாடி, நம்ம நடந்துக்கிற முறையே சரியில்லையா. நந்தாவோட அம்மா நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தராங்க. எங்களோட பழக்க வழக்கங்களை பத்தி பேசவும் அதை நீங்க எங்களுக்கு சொல்லி தரவும் தேவையில்லை. எங்க வீட்டுல எங்க செலவுல நீங்க இருக்கும்போது நாங்க சொல்ற சில விஷயங்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சும்மா கல்லு மாதிரி நிக்காதீங்க. முதல்ல எடுத்துட்டு வாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொண்டாடுற பார்ட்டியில மாதவி அம்மாவை பரிமாற சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல. நைட்டு கூட அவங்க எதுவுமே சாப்பிடல. நீ அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டல. முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா அவங்க வழிக்கு வரல. புரியலன்னா புரிய வைப்போம். கொஞ்ச நாள் போக போக என்னுடைய சுயரூபம் என்னங்கறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. மாதவி அம்மா எப்படி இருந்தாலும் இத பத்தி நந்தன் கிட்ட பேசுவாங்க. இத பத்தி அவனுக்கு தெரிய வந்தா பெத்த அம்மா வச்சே கண்டிப்பா அவன் கோவப்படுவான். அவன் இத பத்தி உங்ககிட்ட வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க?
இது மாதிரி உலகத்துல ஒன்றும் நடக்காத விஷயம் இல்லையே. நம்மளோட வீட்டுல இந்த மாதிரி எத்தனையோ முறை ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடந்திருக்கு. அப்ப சாப்பாடெல்லாம் பரிமாறினது நானு, நீ, ஏன் ஸ்வேதா கூட பரிமாறி இருக்கல. அப்படி நாம பண்ணும்போது மானக்கேடாவோ மரியாதை குறைவாவோ நமக்கு படலையே, சரிதானே? அப்போ அதே மாதிரி இதையும் பார்த்தா போதும். என்ன நந்தா, தூங்கலையா? இல்ல. என்னாச்சு? தூக்கம் வரல. நான் உங்ககிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. காலையில எது வந்தாலும் பேசிக்கலாம்ல? முடியாது. சரி, என்னன்னு சொல்லு. என் அம்மா ரொம்ப பாவம், அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க அம்மாவை யார் கஷ்டப்படுத்துனாங்கன்னு சொல்ல வரேன்? அதை பத்தி விவரமா பேச எனக்கு விருப்பம் இல்லை. நானும் அம்மாவும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் தான். அதோட நேச்சர் எங்க 2 பேர்கிட்டயும் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் அவமானப்படுத்தாதீங்க. நந்தா, நாங்க யாரும் உங்களையோ உங்க அம்மாவையோ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அந்த மாதிரி நடத்தல. இன்னைக்கு இங்க நடந்த இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் அம்மாவுக்கு பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல, எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா இன்னைக்கு என்கிட்ட ரொம்பவே அழுதுட்டாங்க. கஷ்டத்தை சொல்றதுக்கு எங்க அம்மாக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். அப்புறம் ஸ்வேதா விஷயம். ஸ்வேதா இது வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் காயத்ரியோட லவ்வர் தான். அது உண்மை இல்லைன்னு சொல்லி அவளுக்கு நான் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவளோட பிடிவாத குணம் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அவ கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழதான் உண்மையா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் நீங்க 2 பேரும் எங்களை கூப்பிடும்போது நானும் அம்மா உடனே கிளம்பி இங்க வந்துட்டோம். ஆனா அப்படி வந்ததால எங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆச்சு. இனி என்ன பண்ணுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அங்கிள். ஐஏஎஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்க கனவுன்னு சொல்லலாம். அது எந்த நிமிஷமும் கலைஞ்சு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இப்ப இருக்கேன். நந்தா, ஸ்வேதா ஒன்றும் தப்பான பொண்ணு கிடையாது. ஆளு வளர்ந்துட்டா, அவளோட குழந்தைத்தனம் இன்னும் அவளை விட்டு போகல, அவ்வளவுதான். அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். எல்லா அப்பா அம்மா மாதிரி தான் பசங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க 2 பேரும் விரும்புறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்கன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நீ ஐஏஎஸ் ஆகணுங்கிற உன்னுடைய கனவு, அதையும் நாம நிறைவேற்றிடுவோம். எங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் உனக்கு உண்டு. ஓகே? ஓகே. சரிப்பா, நீ போய் தூங்க. குட் நைட். குட் நைட். என்னாச்சு? ஏன் தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப நேரம் ஆச்சு, தூங்கலையா? தூங்கணும். நந்தா வந்து என்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசினான். பெருசா ஒண்ணும் இல்ல, அவனோட பிரச்சனையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன பிரச்சனை? உன்னை அவன் எந்த குறையும் சொல்லல ஸ்வேதா. உன் மேல அன்பா தான் இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னாரா? சொன்னான். நான் அதை நம்ப போறதில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. குடும்ப வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்களை விட்டு தர வேண்டி வரும். நம்மளோட முடிவுகளை நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. நந்தாவோட அம்மாவை நாம இங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறோங்கிற எண்ணம் அவன் மனசுல இருக்கு. அதுல உனக்கும் பங்கு இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவன் உன்னை விட்டு விலகி இருக்கான். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் அம்மா மேல நீ பாசமா இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கணும்.
அவ அம்மாவை வெளியில அனுப்ப போறோங்கிறது கன்ஃபார்ம். ஆனா நந்தாவோட அன்பு உனக்கு வேணும்னா அவ அம்மா கிட்ட நீ அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யணும். நந்தாவுக்கு அவங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை அவங்க அம்மா இல்ல. அப்புறம் அந்த காயத்ரி தான். அந்த காயத்ரிய இது வரைக்கும் நந்தா அவர் மனசுல இருந்து தூக்கி போடல. அவளை மறக்க நந்தா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவ நந்தாவோட ஆழ் மனசுல உட்கார்ந்திருக்கா. அந்த எண்ணத்தை தான் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உன்னுடைய கற்பனைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவளை பார்த்து பேசும்போது எனக்கு என்னவோ பாவமான பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சா. அது மட்டும் இல்லாம நந்தன் அவளை மறக்கலன்னா அவ என்ன பண்ணுவா? நாம அதையும் யோசிக்கணும்ல. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். ஒண்ணு அந்த காயத்ரி, இல்லைன்னா இந்த ஸ்வேதா. அதுல யார் இருக்கணும்னு நீங்க 2 பேருமே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ கடவுளே, இவ என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? நீ அவகிட்ட போய் பேசிப்பாரு. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீ உண்மையை சொல்லுவியா? என்ன கேட்க போறீங்க? இல்ல, நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத வச்சுதான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நந்தாவோட விரல் கூட என் மேல படல. நீங்க தானா? என்ன, நீங்க உங்க காரை மாத்திட்டீங்களா? இல்ல, இது வீட்ல இருக்க இன்னொரு வண்டி. நீங்க காலேஜுக்கு போறீங்க போல இருக்கு. ஆமா. நீ இன்னைக்கு வேலைக்கு போலியா? போஸ்ட் ஆபீஸ் வேலையை கேக்குறீங்களா? அது போயிடுச்சு. என்னாச்சு? இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல. நேரம் சரியில்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நந்தா. இல்ல காயத்ரி, வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. ரீசன் தான் இருக்கேன். உங்களுக்கு என் வீட்டு சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்னன்னு நல்லா தெரியும்ல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாரிசு வேலை எனக்கு வேண்டான்னு அக்கா எப்போவோ சொல்லிட்டா. அந்த வேலையை விட்டுட கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட்ல அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இப்போ என்ன பிரச்சனை, அதை சொல்லு காயத்ரி. என் அக்கா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பல நேரங்கள்ல நான் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் என் அக்கா மனசுல வச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என் அக்கா என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் அக்காவை ஏமாத்தையும் அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சுதான் நான் இந்த போஸ்ட் உமன் வேலையை வாங்கிட்டேன்னு சொல்லி அக்கா டிபார்ட்மெண்ட்ல பெட்டிஷன் கொடுத்துட்டான். உண்மையை சொன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா
அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. கூட வேலை செய்யறவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுல இருந்து வெளியில வர எனக்கு ஒரு வழிதான் தெரிஞ்சுதா, ரிசைன் பண்றது. நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ வேலை தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் வேணா உனக்கு எங்கேயாவது வேலை பார்த்து சொல்லவா? உதவி பண்ணணும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ். ஆனா அதெல்லாம் வேண்டாம் நந்தா. அது ஸ்வேதாக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அது உங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். வேண்டாம். அப்புறம் எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லு. இப்போதைக்கு நீ வேலை இல்லாம இருக்கிறதால நான் கொஞ்சம் பணம் கொடுக்கவா? கடனாதான், அப்புறமா திருப்பி கொடுத்தா போதும். அதெல்லாம் வேண்டாம் நந்தா. பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிடுவேன். 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன், கிடைச்சிரும்னு நம்புறேன். இப்போதைக்கு நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதாவை லவ் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவங்களுக்கு புரிய வைங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என் பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஆசைகளை கனவு கண்டுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஷோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு கேஸ் மட்டும் வரலனா இந்த மாசம் நம்ம கதி அதோ கதிதான். பாலு, என்னாச்சு? ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? என்கிட்ட எதுவும் கேட்காத பாலு. என்னால எதுவும் சொல்ல முடியாது. வந்து முதல்ல உட்காரு. என்ன பிரச்சனை இருக்கோ அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணாதானே மனசுல இருக்கிற பாரம் குறையும். நான் ஒன்னும் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல. உங்களை ஃப்ரெண்டா நினைச்சதுனால தானே நான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். சரி சொல்லு, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டதும் நான் என்னோட பிரச்சனைகளை மறந்திருந்ததும் நான் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சதுனால தான். அந்த வேலை எனக்கு வேணும்னு சொல்லி அக்கா அனுப்பின லெட்டர்னால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் குடும்ப நிலைமை மோசமாயிடும். அதுக்கு உனக்கு இப்போ ஒரு வேலை வேணும், அதானே? இந்த காலத்துல அது கிடைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, முக்கியமா பொண்ணுங்களுக்கு. எனக்கு தெரியும். ஆனா நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். உங்க வக்கீல் ஆபீஸ்ல எந்த வேலையா இருந்தாலும் சந்தோஷமா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு மட்டும் அவ்வளோ கேஸ் இருந்திருந்தா நீ இங்க வேலைக்கு வர்றதுல உன்னை விட நான் சந்தோஷப்படுவேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்கு. முன்னெல்லாம் நானும் இப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன். எனக்கும் ஒரு நல்ல காலம் வரும்னு நான் கனவு காண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அப்படிலாம் சொல்லாது காயத்ரி, வேலை தானே, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் கேட்டு பாக்குறேன். தேங்க்யூ பாலு. அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற? இன்னும் வேலை கிடைக்கல இல்ல? யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது முடியாதுன்னு சொல்ற ஆளுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி எதுவும் சொல்லலையே. நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லட்டா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதை விடு, சீக்கிரமா எனக்கு ஒரு வேலையை பாரு. ட்ரை பண்றேன். இங்க தான் நிறுத்து. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அது லேட் பண்ணிராதீங்க மேடம். இப்ப வந்துருவேன்னு சொல்றேன்ல. நீ உன் சைக்கிள்ல இருக்கிற அழுக்கு துருவெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா உன் அக்கா வாழ்க்கையில துரு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியல. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீங்களா? ஏய், சும்மா பேச்ச மாத்தாத. எங்கடி உங்க அம்மாக்காரி? இங்க பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இங்க வந்து அந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க அம்மாக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அத சொல்லி கூப்பிடுங்க. அது சரி. இல்லனா நானும் உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேச வேண்டியது வரும். அதுவும் எனக்கு தெரியும். நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவ தானே. இந்த திமிருக்கு தான் நீ நல்லா அனுபவிக்க போற.
முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் வேலை தேடி 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. வேலை தேடி போறியா? அப்ப பாத்துக்கிட்டு இருந்த வேலை என்னாச்சு? அது எப்பவோ போயிடுச்சு. இப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப எனக்கு பணம் கொடுக்க போற? கொடுக்கற மாதிரி ஐடியாவாவது இருக்குதா? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு நான் தரேன்னு சொன்ன பணத்தை கண்டிப்பா தருவேன். சேலரி சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி எனக்கு பேங்க்ல லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி தான் உங்களுக்கு தரலான்னு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, என்னுடைய நேரம் வேலை போயிடுச்சு. அப்ப இதுக்கு மேல என்ன பண்ண போற? உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வேற என்ன வழி இருக்குன்னு பார்க்கணும். என்ன வழி? பேசாம இந்த வீட்டை விக்கலான்னு ஒரு யோசனை இருக்கு. அதுவும் நல்ல யோசனை தான். ஆமா, அப்படி வீட்டை வித்துட்டா பேங்க் லோன் போக கிடைக்கிற பணத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை டவுன்ல இருந்து கொஞ்சம் உள்ள போய் சின்னதா ஒரு வீடு வாங்கிக்கலாம் பாருங்க. அப்படி நடந்தா உங்க வேலையும் நடக்கும், பேங்க் லோன்ல இருந்து நாங்களும் தப்பிக்கலாம் பாருங்க. ஆமா, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிருந்தேன்? 25 லட்சம். ஆண்டி, நான் உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் தரேன். 5 லட்சம் ரூபாய் சொன்ன டைம் தாண்டிடுச்சுல, அதுக்கான ஃபைன். சந்தோஷம் தானே ஆண்டி? அது இல்ல, இது எத்தனை சென்ட் இடம்? 30. எப்படி பார்த்தாலும் ஒரு சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா வீட்டுக்கும் இடத்துக்கும் சேர்த்து குறைஞ்சது 2-2.25 கோடி வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த வீட்டையும் இடத்தையும் விற்க உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? ஐயோ, சம்மதிக்கலன்னா சம்மதிக்க வைக்க வேண்டியதுதான். நல்ல விஷயத்துக்காக தானே. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்களா என்ன? உனக்கு நான் இன்னும் 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ ஏற்பாடு பண்ணிடு. ஓகே ஆண்டி, கண்டிப்பா. ஆனா சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லி என்ன அலைய வைக்கணும்னு நீ நினைச்ச, நான் இப்பவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நேரா அந்த பெருசு கர்னல் வீட்டுல நிப்பேன். அதுக்கப்புறம் நடக்க போறத நான் சொல்ல வேண்டாம். அதுக்கெல்லாம் அவசியமா இருக்காது ஆண்டி. ஆண்டி, உங்க கையை நீட்டுங்க. எதுக்கு நீட்டுங்க? ப்ராமிஸ், நான் வாக்கு மீற மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போதைக்கு நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், 1 மாசம். சரிங்க ஆண்டி. எதிர்பார்த்தவங்க நேர்லயே வரீங்க. உங்களோட பேரு கர்னல் தானே? இல்லையே. அப்புறம்? ஐ அம் ஸ்ரீனிவாசன். அப்ப கர்னல்னு கூப்பிடுறாங்க? அது நான் மிலிட்டரியில இருக்கும்போது என் பதவியோட பேரு. அது என்னமோ விடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்க வேண்டிய வரும். எதுக்காக? உங்க பையன் கல்யாணத்துல தான் உங்களோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேனே. உங்களை மாதிரி ஒரு மோசமான கேரக்டரை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன பேசினாலும் நீங்க என்ன பார்க்க வேண்டி வரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வரட்ட கர்னல். என்ன பொம்பளமா அந்தம்மா? இவங்களுக்கு நான் தலைக்கு மேல கொம்ப முளைச்சிருக்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அங்கிள். அடிக்கடி வருவாங்க, 25 லட்சம் தான் 50 லட்சம் தான்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்புறம் இப்படி கிளம்பி போயிடுவாங்க. அம்மா இல்லையம்மா? அம்மா காவியோட ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்தா நீ கேட்ட பேப்பர் எல்லாம் நல்லா செக் பண்ணி சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்க. சரிங்க. அப்புறம் வரட்டுமா? நந்தா, ஸ்வேதா இல்லப்பா, நான் தான். இப்ப வரைக்கும் என் பொண்ணும் கூட உன்னால மனசு ஒத்து போக முடியல இல்ல? அப்படி இல்லை அங்கிள்.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலையே. கல்யாணம் ஆன புதுசுலயே ஒத்து போக முடியலனா அப்புறம் எப்ப ஒத்து போவீங்க? தப்பு உன்னோடது மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன். என் பொண்ணு சைடும் நிறைய தப்பு இருக்கு. ஆனா நாம ஆம்பளைங்க மனசு வச்சா எவ்வளவு அடம் பிடிக்கிற பொண்ணையும் அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நாம வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும். நான் ரூமுக்குள்ள வரும்போது என்ன தோணுச்சு தெரியுமா? உனக்கு ஸ்வேதா ரூமுக்குள்ள வர்றது கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சது. அதனால தானே நீ திரும்பி கூட பார்க்காம நின்னுகிட்டு இருந்த. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, மாமனாரும் மருமகனும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நந்தாவா இல்ல டாடியா? என்னை பத்தி யார் குத்தம் சொன்னது? அட என்னம்மா நீ? அது நந்தா கூட நான் ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா முடியலையே. நந்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நந்தா கிட்ட இருந்து நீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனியை எதிர்பார்க்கவே வேண்டாம். எந்த பழக்கமும் இல்லாத சின்ன குழந்தை தான் என் நந்தா. நான் சொல்றது சரிதானே? ஓகே ஓகே. அப்போ நந்தா, நம்ம காலையில பேசலாம். குட் நைட். குட் நைட் அங்கிள். என்னை கொல்லணுங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்களோட விரல் கூட என் மேல படாது. நந்தகிஷோர் இன்னையில இருந்து முகுந்தன் மேனனோட வீட்டு சிறையில அடப்பட்டு கிடக்குறாரு. இதுக்கு தானா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையும் எங்க அம்மாவையும் இங்க கொண்டு வந்தீங்க? எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஸ்வேதா முகுந்தனான என்ன கல்யாணம் பண்ணதுதான் நீங்க பண்ண பாவம். முகுந்தன் மேனனோட வார்த்தைக்கு அடிபணிஞ்சுதானே காதலிச்ச பொண்ணு கூட மறந்துட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க? நீயும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தானே. நான் உன்கிட்ட சொன்னப்போ நீயும் வேணான்னு விட்டுருக்கலாமே. நோ, என்னை எவன் தலையிலையாவது கட்டி வைக்கணுங்கிற எண்ணம் தான் முகுந்தன் மேனனோட தீர்மானமா இருந்தது. ஆனா நான் என்னைக்குமே என்னை ஏத்துக்க மனசே இல்லாத ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிருந்தேன். யார் மேல இருக்க கோவத்துல இதெல்லாம் பண்ற? எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் சொல்லு? இப்ப போனாருல்ல கிரீடமே இல்லாத ராஜா முகுந்தன் மேனன், இத பத்தி நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஒருவேளை பதில் கிடைக்கலன்னா அப்புறம் நான் சொல்றேன். இப்ப குட் நைட். கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வந்து கௌரி, நீ கீழே விழ போனா அதான். நான் விழ போனா? இத பாரு, இப்படி நடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அசிங்க பிடிச்சவனே. என்னடா என்னாச்சு? இல்லப்பா, கௌரி கட்டில இருந்து கீழே விழ போனா. அவளை பிடிக்க போய் நான் விழுந்துட்டேன். என்ன? இல்லப்பா, எனக்கு எதுவும் ஆகல. சரி சரி.
நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் காயத்ரி. தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை நீங்க தான் பாலு. எனக்கு எப்படியாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நானும் கிடைச்சிரும் தான் நினைச்சேன். கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்காக எனக்கு வாக்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்பெல்லாம் என்னால வீட்லயே இருக்க முடியல. வேலைக்கு போகும்போது காலையில கிளம்பி போனேனா அதோட சாயந்தரம் தான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் எந்த பிரச்சனையை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறேன் காயத்ரி. இனிமே அப்படி சொல்லாதீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைதான் முக்கியம். காயத்ரி, இப்படியெல்லாம் பேசாத. உனக்கே தெரியும், உன்ன மாதிரி தான் எனக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் இல்லை. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். அதோட உன்னை நல்லா சேஃபான வேலையில தானே சேர்த்து விட முடியும். உனக்கே தெரியும்ல, பொண்ணுங்களை அப்படி எல்லா இடத்துலையும் வேலைக்கு சேர்த்து விட்டுற முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. வெயிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல பாலு. தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. என்னுடைய அவஸ்தை யாருக்குமே புரியாதுல்ல. காயத்ரி, ஏய் வாங்க அங்க போறோம். வண்டி ஏதோ இடிச்சிருச்சு. யாரு எது வாங்க ஓட்ட மாட்டியா? ஏய் என்னாச்சு? முன்னாடி வச்சிட்டு வருவா. யாராவது நோக்கி தள்ளுங்க தள்ளுங்க. யாரு என்னாச்சு? கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. யாரு வா? ஆம்புலன்ஸ் எல்லாம் அங்க போறோம். ஏய் ஏய் நம்பர் நோட் பண்ணுங்க. KL 07 BM 1357. தள்ளுங்க. என்னமாச்சு? தள்ளுங்க. இதுக்கப்புறம் பெயின் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க ஒரு 2 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். சரி, ஓகே டாக்டர். உங்க பேரண்ட்ஸை வேணா வர சொல்லுங்க. ஷூர் டாக்டர். சரி. எப்படி இருக்காங்க டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்தாங்க, இது சாப்பிடுங்க. இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் தாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து உங்களை அட்மிட் பண்ணேன். அது எனக்கு தெரியுது. ஆனா இவ்ளோ கேர் பண்ற அளவுக்கு நீங்க யாருன்னு தெரியல. சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஆளெல்லாம் இல்ல. ஒருத்தங்க அடிபட்டு ரோட்ல இருக்கும்போது யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஆமா, ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி யாரும் கவனிக்காம அப்படியே விட்டதால எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஆனா இது அப்படி தெரியலையே. ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதுனால நீங்க காட்டிட்டு இருக்கிற அக்கறை. ஐயோ, நான் அந்த மாதிரி டைப் இல்லைங்க. பின்ன வேற என்ன டைப்பு? நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் அட்வொகேட் பாலமுரளி. நான் ரொம்ப வருஷமா அட்வொகேட்டா இருந்தாலும் பெருசா கேஸ் எதுவும் இல்ல. உங்களை இங்க அட்மிட் பண்ணது மனிதாபிமானத்துல தான். ஆனா இந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கி கொடுக்கறது லஞ்சமா தான். லஞ்சமாவா? ஆமா. இந்த ஆக்சிடென்ட் கேஸ நீங்க எனக்கே கொடுக்கணும். நான் டாக்டர் பார்த்து பேசி ரிப்போர்ட் எப்படி வேணுமோ வாங்கிக்கிறேன். நமக்கு நஷ்ட ஈடா பெரிய அமௌண்டா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் கேஸ் ஜெயிச்ச உடனே ஒரு 20% எனக்கு கொடுத்தா போதும். சரி, நான் யோசிச்சு சொல்றேன். 10% கொடுங்க போதும். நீங்க சூப்பருங்க. என்னை கேஸ் கொடுக்க வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. ஓகே, அக்ரீட். அப்புறம் இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நிறைய செலவாகும். சின்னதா ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா. என் பேக்க கொஞ்சம் எடுங்க. இந்தாங்க. இந்தாங்க, இது வச்சுக்கோங்க. என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு?
ப்ரொஃபஷனலா இருந்தாலும் நீங்க எனக்கு காட்டின கேரிங் பிடிச்சிருக்கு. அதான். தேங்க்யூ. இந்தாங்க, இது என் கார்டு. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே. பாலமுரளி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.